எங்கள் வளம் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பெறாது. இந்த ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கத்தை நிறுவி மிகச் சிறப்பாக ஒரு ஈடுபாட்டோடு கொண்டு செலுத்துகிற தமிழ் இலக்கியத்திலும் ஆன்மீக இலக்கியத்திலும் மிகுந்த ஆழங்கால் பட்ட அருமையான உரைகளை தந்து கொண்டிருக்கிற இதனுடைய நிறுவனர், இன்று அருமையான ஒரு வரவேற்புரை ஆற்றிய திருமிகு சரஸ்வதி அம்மையார் அவர்களையும், இதில் இணைந்துள்ள எங்கள் பெருமிதத்திற்குரிய கவிக்கோ ஐயா அவர்களையும் தன்னுடைய தலைமை உரைகளையும் பின்னூட்டத்திலும் ஒரு முத்திரை பதித்து அந்த உரையை செழுமைப்படுத்துகிற இனிய நண்பர் முனைவர் திருமிகு எவான்சலின் மனோகரன் ஐயா அவர்களையும் மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை எல்லாம் சிந்தனை வீச்சோடு சொல்லுகிற கந்தரையா அவர்களையும், இந்த நிகழ்ச்சி ஒரு காற்றோடு கரைந்து போகாமல் அதை நிலைநிறுத்தி தருகிற, பின்னும் அதை நாம் கேட்க வாய்ப்பளிக்கிற, அதை பதிந்து தருகிற இனிய நண்பர் திருமிகு அசோகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உரையை தொடங்குகிறேன். இன்று ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி. அந்த வளையாபதி காப்பியம் தக்கையாகிய பரணியில சொல்றாரு, கவி அழகு பார்க்கணும்னா, கவி அழகு பார்க்கணும்னா வளையாபதியில பாருங்கன்னு சொல்றார் தக்கையாபரணியா ஆசிரியர். நமது தவ குறைவால இந்த நூல் கிடைக்கல. கிடைச்சதெல்லாம் 72 பாடல்கள் தான். 72 பாடல்கள் தான். ஒரு காப்பியம்னு நம்ம தொகுத்திருக்காங்க, குண்டலகேசியும் காப்பியம்னு தொகுத்திருக்காங்க. அங்க இருக்கிறது வெறும் 13 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் கிடைத்துள்ள ஒவ்வொரு பாடல்களும் ரத்தினம் போன்றவை. ஏன் ரத்தினம் போன்றவை? இவற்றை உரையாசிரியர்கள் எடுத்து ஆண்டுள்ளார்கள். நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிற போது புறத்திரட்டு மாலை அப்படிங்கிறதுலதான் அதிகமான ஒரு மேற்கோளாக இது காட்டப்பட்டிருக்கு. பல உரை நூல்களில இருந்து திரட்டப்பட்ட 72 பாடல்கள். இதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். அதை ஒரு ஓரிரு நிமிடத்துல பகிர்ந்துகிறேன். நான் இன்று முக்கியமாக பதிவு செய்வது, அத ரசித்து மிக உணர்ந்து மகிழ்ந்து உவகை அடைந்து, எத்தனை அடைமொழி சொல்றேன், அவ்வளவு சிறந்த இந்த பாடல்களை அறிவார்ந்த ஒரு நண்பர்களோட சார்ந்தோர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிடைத்த வாய்ப்பு பெருவாய்ப்பு. இதை இதற்கான ஒரு தளம் அமைத்து நல்குகின்ற நமது சரஸ்வதி அம்மையாரை மீண்டும் வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி சொல்றேன். இது சமண சமய காப்பியம்ங்கிறாங்க. ஏன்னா முதல் பாடல் கடவுள் வாழ்க்கை பாடலும் அடுத்த பாடலும் அதை எட்டு செல்கிறது. சொல்லுகிற கருத்துக்கள் நிலையாமை. திருக்குறள் கருத்துக்கள் அப்படியே பிரதிபலிக்கப்படுகின்றன. அவர் கொஞ்சம் நிலையாமை, செல்வம் நிலையாமை, ஆக்கிய நிலையாமை, நாலடியார் எழுத்துக்கள். அதுவே சமண நூல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாகவும் புறச்சான்றாகவும் அமையும். இந்த கதை எப்படி சொல்கிறார்கள்? வைசிய புராணத்துல ஒரு வைரவணிகனுடைய ஒரு கதை கூறப்பட்டிருக்கிறது. அந்த கதையை இங்கு பொருத்துகிறார்கள். ஒரு பெருவணிகன் நாராயணன் என்பான்.
அவன் 9 கோடி பொன்களெல்லாம் வைத்திருந்தனாலே நவகோடி நாராயணன் அப்படின்னு அவனுக்கு மக்கள் வழங்கலாயிற்று. அவனுக்கு மரபுப்படி ஒரு பெண்ணும் அந்த வணிக மரபுல, வேறொரு பெண்ணும் ஒரு சூழல்ல திருமணம் நடக்குது. இன்று போலவே அன்று எல்லாரும் சேர்ந்து அந்த வேறு மரபுல திருமணம் செய்து கொண்டவரை துரத்தி விட்டுறாங்க. அவள் கருவுற்றிருக்கிறாள். கருவுற்றவள் ஒரு காளி கோயில்ல தஞ்சமடைகிறாள். அங்கு வளையாபதி என்ற ஒரு மகன் பிறக்கிறான். அவனை கல்வி பள்ளிச்சாலைகள்ல அவனுடைய தந்தையார் என்று அவனை தொந்தரவு செய்கிறார்கள், அவனை கேலி செய்கிறார்கள். அவன் தாயிடம் கேட்கிறான். அவள் இவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் தந்தை யார் என்று கூறுகிறாள். இவன் தந்தையிடம் நீதி கேட்கச் செல்கிறான். அவன் முதல்ல மறுக்கிறான். பிறகு காளியினுடைய அருளால அவன் ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த மனைவியையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்ததாகவும் இந்த கதை செல்கிறது. ஆனால் இந்த பல சான்றோர்கள் இந்த கதைக்கும் இந்த வளையாபதி கிடைத்த பாடல்களை வைத்து இதற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றே சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு இடத்துல கூட இந்த கதையினுடைய சம்பவம் இந்த 72 பாடல்கள்ல சொல்லப்படவில்லை, கிடைக்கல நமக்கு. இரண்டாவதாக அதுல இந்த நிலையாமை, இந்த சமண கருத்துக்கள் அங்கே சிவனை கும்பிடுகிறான் அந்த நாராயணன் என்பான். அதுபோல வளையாபதி காளியை கும்பிடுகிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது பல காரணங்களையும் சொல்லுகிறார்கள். அந்த முதல் பாடல், இரண்டாவது பாடல்களை எல்லாம் வைத்து இந்த கதை இப்பொழுது நாம் அறியப்பட்ட கதை அல்லது வழக்கில் உள்ள கதை வேறு. இந்த வளையாபதி கதை ஒரு சிலப்பதிகாரம் போன்று மிகச் செழுமையான கதையாக இருந்திருக்க வேண்டும். இந்த நூல் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எடுத்தாழப்படுகிற ஒரு 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 இதை கோட் பண்ற நம்ம திருக்குறளை நம்ம இங்க சொன்னோம்னா அப்ப அது எவ்வளவு உயர்ந்தது. ஒரு வேறொன்றை சொல்ல வருகிற போது இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்படி குறிப்பிட்ட பாடல் தான் 72 பாடல். இப்ப கடவுள் வாழ்த்து பாடல் எல்லா மரபு போல அதுவும் உலகம் என்று தொடங்குகிறது. உலகம் ஒருங்குடன் ஏத்து திலகமாய அறிவன்னடி. இந்த அறிவன்னடி அப்படிங்கிறத வைத்து சமண காப்பியம்னு சொல்றாங்க. அறிவன் என்னவா? உலகம் ஒன்றும் உலகம் என்று தொடங்குகிறார். உலகம் உலகம் யாவையும் தாப்புல வாக்கலும் திருக்குறள்ல உலகு, அந்த உலகம் என்றே தொடங்குகிறார். உலகம் ஒன்றும் ஒருங்குடன் அப்படியே எல்லா மக்களும் எல்லா உயிர்களும் ஏத்து மாந்திலகம் திலகம் போன்ற அத்திலக வாசனை புகழ்னு சொன்னார். திலகம் ஆய திரள் அறிவன்னடி வழுவில் நெஞ்சமுடு. இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. வழுவில் நெஞ்சமுடு என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்து அறன்னார். இந்த மாசில்லாத மனத்தோடு ஒன்றை செய்ய வேண்டும். இறைவனை வழங்குவதாக இருந்தாலும் சரி, யாருக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி, வழுவில் நெஞ்சமொடு வாலிதின் ஆற்றவும் தொழுவல் தொல்வினை நீங்குக என்று யார்? தொழுவல் தொல்வினை. தொல்வினை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இந்த வினைப்பயனாலேதான், இந்த பிறவி பெருங்கடலாலேதான் அது நமது எல்லா மதங்களும் சொல்லுகிறது வினைப்பயனை. இந்த வினை கொள்கையை எடுத்துட்டா மதங்கள் எதுவுமே நிற்கப் போவதில்லை. அது போகட்டும். நீங்க நினைச்சு பார்த்தா சொர்க்கம் என்று ஒன்றை எடுத்து விட்டால் எல்லா மறுமை நாள் என்று ஒன்றை சொல்லுகிறது. எல்லா மதங்களும் இந்த தொல்வினை நீங்குகிறார். அந்த வினைப்பெயராலே இதெல்லாம் வருது. அந்த பழைய எல்லாம் நீங்க வேண்டும். அந்த இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? புதிதாக நல்லதா செய்யணும்.
இது இருக்கட்டும். அப்ப என்ன சொல்றாரு? வழுவில் நெஞ்சமுடு அத வாழ்த்துறாரு. அடுத்ததுல துக்கம் துடைக்கும், துக்கம் துடைக்கும். யாரு? துகிழறு காட்சிய நிக்கந்த வேடத்து இருடி கணங்களை, அந்த ரிஷிகளை நான் வணங்குகிறேன். அவர்கள் துகிழறு காட்சி. நமக்கு திருக்குறளையும் துகிழறு காட்சி சொல்லுது. அவர்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு குற்றமில்லாத ஒரு நமக்கு தோற்றப் பொலிவினர். அவர்களுடைய உள்ளத்திலும் துக்க இது இல்ல. எது? துன்பம் இல்லை. ஒரு அடுத்தவர்களுக்கு ஒரு உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு ஒ ஒ உயிர்க்கு கெடுதல் செய்யாமை அப்படின்னு சொல்லுது. அது மாரி தவத்தவர். என்ன சொல்றாரு? துக்கம் துடைக்கும். யார் அவர்களை நடந்தாலும் அவர்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய துகிழறு காட்சி நிக்கந்த வேடத்து. இந்த நிக்கந்தர்ங்கிற வேடும் வார்த்தையும் சமணர்களை குறிக்குதுங்கிறாங்க. இருடி கணங்களை ஒக்க வீழ்ந்து உலகியல் செய்தபின், அதாவது இந்த அவர்களை போற்றிய பின், அக்கதை அக்கதை எந்த கதையை? வளையாபதி கதையை யாழ் கொண்டு அமைவர பண்ணி யாழ் கொண்டு நான் பாடுகிறேன். அதை இசையாக சில பாடல்களை படித்து பார்த்தா அவள் இசையோடு அது பொருந்தது, யாழோடு அது பொருந்தது. அன்றைய பாடல்கள் எல்லாம் அந்த யாழோடு பொருந்துவது மாதிரி தான் பாடியிருக்காங்க. அது இங்க அகச்சான்று வருது. யாழ் கொண்டு அமைவர பண்ணிங்கிறார். அடுத்தது உடல் நிலையற்றது. மூன்றாவது சொல்லுது என்னவா? நீல நிறத்தனவாய் நெய்கனிந்து போதவிழ்ந்த கோலம் குயின்ற கூறல் வாழி நெஞ்சே, வாழி நெஞ்சே வாழ்க. அந்த வாழ்கல பல அர்த்தங்கள் இருக்கு, பல பொருள் இருக்கு. என்ன பாடுறாரு? நிலையாமையை பாடுகிறவரு. எதெல்லாம் நிலையற்றது, ஆனால் நாம் அதை கொண்டாடுகிறோம். என்னவா? நீல நிறத்தனவாய், அந்த குழல், அவளுடைய குழல் நெய்கணிந்து, அதற்கு மலர் ஊட்டப்பட்டு இதெல்லாம் ஊட்டப்பட்டு வாசனை ஊட்டப்பட்டு நெய்கணிந்து போதவிழ்ந்து சுட்டப்பட்டு போதவிழ்ந்து கோலம் குயின்ற கோலம் குயின்ற குழல் அவ்வளவு பொலிவோடு இருந்ததாம் அந்த கோலத்தை பார்க்க. வாழி நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வரி சொல்றாரு, கோலம் குயின்ற குழலும், கோலம் அவ்வளவு அழகான மயிரும் கோலம் குயின்ற குழலும் கொழும் சிகையும் கால கணல் எரியின் வேம் கணல் எரியில் வேம்னார்கள். அதுவும் எரிந்து போகும். எந்த கணல்? காலம். எந்த கணல்? காலக்கணல். என்ன வார்த்தைகள் பாருங்களேன். காலக்கணல் எரியில் வேம் வாழி நெஞ்சே கெட்டுக்கொள் என்னுடைய நெஞ்சே. மூன்றாவதாக சொல்லாரு, காலக்கணல் எரியின் வேவன கண்டாலும் சாலமயங்குவது என். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது பூராம் நிலையற்றது என்பதை பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். காலக்கணல் எரியில் வேவன கண்டாலும் சால மிகவும் சால விகுதி பைத்தும்பாரு. சால மயங்குவது என் வாழி நெஞ்சே. நெஞ்சமே ஏப்பா பரிதாபத்திற்குரிய நிலையில் உள்ள என்னுடைய மனமே நீடு வாழ்வாயாக. அப்படி என்று அந்த பாடல் அழகா இருக்கு. நிலையற்ற தன்மைய அழகோடு சொல்லி மறுபடியும் பாடத்தை படிக்கிறேன். நீல நிறத்தரவாய் நெய்கனிந்து போத விழுந்து கோலம் குயின்ற குழல் குழலும் கொழுஞ்சிகையும் காலக்கணல் ஏரியில் வேம் வேக காலக்கணல் எரியில் வேவன கண்டாலும் சாலமயங்குவது என் வாழி நெஞ்சேனார். அரச வாழ்வும் நிலையற்றதுன்னு அடுத்த பாடல் சொல்லுது. வித்தகர் செய்த விலங்கு முடி கவித்தார். வித்தகர் செய்த விலங்கு முடி
ஒளிர்கின்ற முடி, அதை கவித்தவர்கள். அந்த முடியை யார் செஞ்சா? பெரும் நிபுணர்களாலே செய்யப்பட்டது. வித்தகர் செய்த விலங்கு முடிகவித்தார் மத்தக மாண்பழிதல் காண் வாழி நெஞ்சே. அவர்களுடைய மாண்பெல்லாம் இன்று யார் இருக்கிறார்கள்? வித்தகர் அணிந்த அந்த வித்தகர் செய்த விலங்கு முடி, அது அந்த அவர் கவித்தார் மத்தக மாண்பெழிதல் காண் வாழி நெஞ்சே. மத்தக மாண்பழிதல் கண்டால் மயங்காதே உத்தம நன்னறிகள் நில். இதை கண்டு நீ உத்தம நன்னெறிகளிலே நில் வாழி நெஞ்சேன. அந்த நெஞ்சத்தை கூப்பிட்டு சொல்கிறார். அதை வாழ்த்துவது மாதிரி பரிதாபத்துக்குரிய நெஞ்சை விடவும் நடக்கிறது. இந்த மன்னர்கள் எல்லாரும் அழிந்தார்கள். இருந்தாலும் அதை அதை பார்த்து உத்தம நன்னறிகள் நில் வாழி நெஞ்சேனாரு. உத்தம நன்னறிக்கு நின்று ஊக்கம் செய்தியேல் சித்தி படரல் தெளி வாழி நெஞ்சே. அந்த உத்தம நெறிகளில் இருந்தால் உன்னுடைய சித்தி கிடைக்குங்கிறாங்க, முக்தி கிடைக்குங்கிறாங்க. நீ எண்ணியதை எண்ணியாங்கு எய்தலாம். எப்படி? உத்தம நெறிகளிலே நின்றால் வாழி நெஞ்சேன்னு பாடுறார். சிறப்புடையது இந்த மனித பிறவின்னு பாடுறார். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொன்னது மாதிரி. அதாவது மனிதரின் அரியதாகும் வினை பல வலியினாலே வேறு வேறு யாக்கையாகி நனி பல பிறவி தன்னுள் துன்புறும் நல்லுயிர்க்கு புல்லாகி பூடாகி பல்விருக்கமாகி பாம்பாகி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்தாங்க. அந்த உயிர்க்கு மனிதரின் அரியதாகும். அந்த மனித பிறப்பு அரிய பிறப்பு. அரியத தோன்றினாலும் இனியவை நுகரையை செல்வமும் அன்னதேயாம். செல்வமும் அந்த மனித பிறவியும் எய்துதல் அரிதுன்னு சொல்லுது. அப்ப அரிதான அந்த மனித பிறவியும் அரிதான செல்வமும் எய்துகிற போது அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த இலக்கியம் நமக்கு உணர். உருளை நீருகிற போது என்ன செய்யணும் அதைத்தான் சொல்லு. இங்கே உயிர்க்கு அதற்கு என்ன சொல்றாரு? உயர்கொடி நனி உயர்கொடி நனி உயர்குடி நனி உள் தோன்றல் ஊனமில் யாக்கையாதல். ஊனமில் யாக்கை ஆதல். பூங்குருடு செவிடு நீங்கி பிறக்க வேண்டும் என்றார் சொல்கிறாரே, அது இங்க சொல்றார். ஊனமில் யாக்கையாதல் மயர்வரு கல்வி கேள்வி தன்மையால் வல்லராதல். இதெல்லாம் வேணுங்கிறார். இந்த மனித பிறவி சிறக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. ஊனமில் யாக்கையாதல் ஊனமில் யாக்கையாதல் மயர்வது கல்வி கேள்வி தன்மையால் அல்ல பெரிது உணர் அறியாதல். மெய்யுணர்வு பெரிதுணர்வு பெரிதினும் பெரிதுகள் நாங்க அதெல்லாம் என்ன? அதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? பெரிது உணர் பேரறம் கொண்ட பேரறம் கோடல் என்றாங்கு அரிதுவை பெரிதலோடு பெற்றவர் மக்கள் என்பார். ஏவே மக்கள் ஏவே விலங்குன்னு சொல்லிடுறார். மக்கள் என்பார் ஏவே இவையெல்லாம் பெற்று கல்வியோடு அந்த கொடுத்தலோடு அந்த எவ்வளவு தன்மையும் பெரிது உணர்கிற அறிவோடு இருக்கிறவன் மக்கள். மற்றவர் நம்மளை பார்த்துக்கலாம். இதே மாதிரி அழகழகான பாடல்கள் பல நெறிகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றன. அரிது அரிது மானிடராதல் அரிது ஞானமும் கல்வியும் நண்பும் ஆயினும் தானமும் தவிர தவமும் தரித்தல் அரிதே. அந்த அவையினுடைய பாடல் அப்படியே இதோடு பொருந்தி வருகிறது. தானமும் தவமும் தரித்தார்க்கு அல்லது வானவர் நாடு வழி திறவாரே நாங்க. அதையதான் இங்க சொல்றார்.
பெண்கள பத்தி கற்புடைய மகளிரை உயர்வாகவும் பேசுகிறது. அந்த பொதுக்கும் பேசுகிறது நூல். அதுல பல உ உ உ உவமைகள் நெஞ்சை அள்ளுவன. இப்ப கற்புடை மனையின் சிறப்ப சொல்றாரு. நாடும் ஊரும் நனி புகழ்ந்தேத்தலும் அப்படியே வள்ளுவம் அடுத்தாப்புல வரப்போகுது. அந்த அவளை நாடும் ஊரும் நனி புகழ்ந்து ஏத்தலும் பீடுறும் மழை பெய்கெனப் பெய்தலும் பீடுறும் மழை பெருமைமிக்க இந்த மழையானது அதுக்கு நெறைய சொல்றோம் நம்ம திருக்குறள்ல. ஒரு மழை வேண்டிய காலத்து பெய்கிற மழை, பெய்யன பெய்யும் மழை அப்படிலாம் சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்க? நாடும் ஊரும் நனி புகழ்ந்து ஏத்தலும் பீடுறும் மழை பெய்யெனப் பெய்தலும் கூடல் அற்றவர் நல்லது கூறுங்கால் கூடல் ஆற்றவர் இணைந்தவர் இணையர் நல்லது கூறுங்கால் ஆடு சாலமிகு பத்தினிக்காவதே அப்படின்னு சொல்றாரு. இவையெல்லாம் பத்தினிக்காவதே. இங்கே வாழ்க்கை துணை நலம் என்ன சொல்லுதோ அது பூராத்தையும் சொல்றாரு. தற்காத்து தற்கொண்டாற்றணியிலிருந்து இல்லதன் இல்லவள் மாண்பானால் தான் கேட்கிறாங்க. உள்ளதன் இல்லவள் மானாக்கடையினாரே நாடும் ஊரும் நன்சலும் வீடொரு மழை பெய்யனப் பெய்தலும் இதையெல்லாம் பத்தினிக்காவதேனாரு. அடுத்தது மகளிர் கற்புக்கு யார் காவலர்னு ஒரு கேள்வி வருது. 9வது பாடல்ல மகளிர் கற்புக்கு யார் காவலர்? இதுல அது கடைசியில சொன்னாலும் மேலே ஒரு 3 வரிகள் எனக்கு ரொம்ப ஒரு மனதை தொட்டன. அவை என்ன? உண்டியில் காப்புண்டுன்னு. உணவுல நம்ம காப்புண்டு. நம்ம பார்த்து சாப்பிடலாம். மாறுபாடு இல்லாத உணவு மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கினாரே ஒவ்வாமை உண்டியில் காப்புண்டாம். உரு பொருள் காப்புண்டுனாரு. பொருளை சேர்க்கிறது மட்டும் இல்ல, காக்கத் தெரிந்தவனே பெரியவன். அவன்தான் சிறந்தவன். காக்க அந்த ஆகார அளவிட்டிதாய் எல்லாம் சொல்லுகிறது. அதை புகாறு அகழாமல் அதை காக்கிறவன். என்னமா? உண்டியில் காப்புண்டு ஊரு பொருள் காப்புண்டு. உண்டியில் காப்புண்டு வேற என்ன சொல்றாங்கன்னா, உணவுப் பொருட்கள் கெட்டு விடாதபடி பாதுகாத்து வச்சுக்கணுமா. உண்டியில் காப்புண்டு, உருபொருள் காப்புண்டு, கண்ட விழுப்பொருள் கல்விக்கு காப்புண்டுன்னாரு. நான் ரொம்ப யோசிச்சேன் இத. விழுப்பொருள், கண்ட விழுப்பொருள் கல்விக்கு காப்புண்டுங்கிறாரு. கல்விக்கு காப்பு அது என்ன? கற்ற கல்விய மறந்து விடாமல் கற்றபின் கற்கனுச்சு திருக்குறள். திரும்ப திரும்ப பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன் நம்ம இப்ப சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப கல்விக்கும் காப்புண்டு. ஓதுதல் ஒத்துக்குழல் அதெல்லாம் ஒரு பாடல் வரும் திருக்குறள்லயும். கல்விக்கு காப்புண்டு. ஒவ்வொரு காப்பா சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் கற்புக்கு பார்த்துக்கிட்டே வாங்களே. உண்டியில் காப்புண்டு, ஒரு பொருள் காப்புண்டு, கண்ட விழுப்பொருள் கல்விக்கு காப்புண்டு, பெண்டிரை காப்பது இளம் என்று ஞாலத்து கண்ட முழிந்தன கற்றறிந்தோரே. பெண்ணுக்கு அப்ப எது காப்பு? அத என்ன சொல்றாரு? சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று வள்ளுவம் சொன்ன இலக்கணத்துக்கு இங்கே இலக்கியம் போல நான் சொன்னேன் நம்மளுடைய தவக்குறையால அந்த முழுவதும் கிடைக்கல. கிடைச்சா அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அதை பொருத்தி பார்க்கலாம். இது எப்படி இலக்கியமாக இது அமைகிறது வளையாபதின்னு பார்க்கலாம். அப்ப பெண்ணுடைய கற்புக்கு காப்பு அவளேதான்னு சொல்றார். மற்றவைக்கெல்லாம் காப்பு உண்டு இங்கு இளம்னு சொல்றார். அப்புறம் நிறைய வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு. மக்கட் செல்வம் இல்லாத வாழ்க்கை, மக்கட் செல்வம் இல்லாத வாழ்க்கை. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடல். 72 பாடல்ல இந்த உலகியல் முழுவதுமே வந்துருது எனக்கு பார்க்கிற போது. பொறையிலா அறிவு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அறிவு பொறுமை இல்லாத அறிவு. கடைசியில
மக்கட்செல்வம் இல்லாதவர்களை கூறப்போகிறார். ஆனால் அதற்கு முன்னுரையாக சொல்வன மிக மிகச் சிறப்பு. நான் சொன்ன முதல்ல காப்பு சொன்னது உண்டியில் காப்புண்டு, உறுபொருள் காப்புண்டு, கல்வியில் காப்புண்டுன்னு சொன்னது மாரி இங்க சொல்லிக்கிட்டு வர்றாரு. பொறையிலா அறிவு, பொறுமை இல்லாத அறிவு. அறிவில பொறுமை இருக்கணுங்கிறார். அது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த பொறாத அறிவு தான் தீயறிவு ஆயிருது. அதுதான் எல்லா தீமைகளுக்கும் காரணமாகிறது. பொறையில அறிவு, போக புணர்விலா இளமை, இளமை, இளமையில போகமில்லை, புணர்வு இல்லாட்டி இளமையில அவனுக்கெல்லாம் ஒரு திருமணம் இப்பவெல்லாம் நடக்க முடியல. பல காரணங்களால. ஜாதகம்ங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, மரபுங்கிறாங்க. அவன் அன்று அன்றெல்லாம் திரைப்புனம் சென்றான். திருமணம் நடந்தது. அப்படியெல்லாம் சொல்றாங்க. இன்று எவ்வளவு பேரு இந்த போகப்புணர்வில்லா இளமையில இருக்கான். அடுத்தது அவன் விடுகிற அந்த பெருமூச்சு. அவள் விடுகிற அந்த பெருமூச்சு. அதெல்லாம் சமுதாயத்தை எவ்வளவு தாக்கும் என்று நான் சில சமயங்கள்ல எண்ணி பார்க்க வேண்டியது உண்டு. பொறையிலா அறிவு, போகப் புணர்விலா இளமை, மேல துறையிலா வன வாவி, வனசவாவி, தாமரை குழா. அதுல இறங்குறதுக்கு துறை இல்ல. அதை பயன்படுத்துக்கு துறை இல்ல. கீழ உள்ள போனா சகதியில ஆழ்ந்துருவான். அது இருந்து பயன் என்ன? மேவத் துறையிலா வசைவாவி, துகிலில்லா கோலத் தூய்மை, கோலம், துகில், ஆடை. அடுத்தது நரையிலா மாலை, மனமில்லாத மாலை. இங்கே அருமையான ஒரு வரி. கல்வி நலமிலா புலமை, கல்வி நலமிலா புலமை. அந்த புலமை கல்வியோடு சேர்கிற போது இன்னும் சிறப்பாகிறதுங்கிறதான் அந்த பாடல். புதல்வரோடு சேர்கிற போது அந்த வாழ்க்கை பயனுறு வாழ்க்கையாகிறது. அதைத்தான் சொல்ல வர்றாரு. முதல்ல அழகா சொல்லிட்டு வர்றாரு. இந்த பொறையிலா அறிவும், போக புணர்விலா இளமை, மேவத் துறையிலா வனசவாவி, கிரிலா கோலத் தூய்மை, நரையிலா மாலை, கல்வி நலமிலா புலமை, நன்னீர் சிறையலா நகரம் போலும். ஒரு நகரம்னா நீர்வளம் இருக்கணும். நன்னீர் சிறையிலா, நன்னீர் சிறைப்பட்டு இருக்கணும். இப்ப நாங்கள் காரைக்குடி மாதிரி ஒரு ஊரை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். இங்கே கடலாலோ, ஆறாலோ, நீரால் இங்கு ஒரு அழிவு வராது. ஏன்னா இங்க கடலு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆறு இங்க கிடையாது. ஆனாலும் நிலத்தடி நீரு மிகச்சிறப்பாக அன்று இருந்திருக்கிறது. இன்று கொஞ்சம் கீழ போயிருச்சு இந்த பம்ப் இதெல்லாம் போட்டு. அப்ப என்ன சொல்றாரு? ஒரு நகரம்னா அங்கே நன்னீர் சிறைப்பட்டு இருக்கணுங்கிறாரு. நிலத்தடி நீர்னா என்ன? அங்கே சிறைப்பட்ட நீர். நன்னீர் திரையிலா நகரம், நகரம் போலும் செய்யிலாச் செல்வம் அன்றே, சேயிலாச் செல்லம் அன்றேன்னார். அந்த செய்யிலாத வாழ்க்கை இவ்வளவு போன்றது. மங்கலம் என்ப மனைமாட்சி. அது நன்கலம் நன்னக்கட் பேரணிச்சு வள்ளுவம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை. அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறனார். அறிவறிந்த மக்கட்பேருன்னு ஒரு வார்த்தை போட்டாரு. நழவென்பா சொல்லுது, பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ. அவங்கதான் இதுவா உடையமையா? இந்நடுசில் புக்கழையும் தாமரை கை பூனாருமா. தாமரை கையால் பூனாரும் செய்யவாய் மக்கள், மக்களை இங்கில்லாதவர், மக்கள் இல்லாதவர்கள் அவர்களுக்கு பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோன்னு கேட்டாரு. புறநானூற்று பாடலும் சொல்லுது. மயக்குறு மக்கள் பயக்குறைதானேன்னு புறநானூறு சொல்லுது. இங்கே நமது வளையாபதியும் மிக அழகாக அதை சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாம்? பிள்ளை பேர் அமையாவிட்டால் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு. அதை
தன் பிள்ளையாக ஆக்குதல், அந்த பெருமனம் வேண்டும் அப்படி என்பதையும் இதோடு சேர்த்து பார்க்கலாம். அப்ப நெறைய வீடுகள்ல சின்ன பிள்ளைகளை எடுத்து வந்து வளர்த்து, கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உலகியலையும் உணர்த்தது. இன்னும் எனக்குள்ள நேரம் இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறது. அத பற்றி நான் பேசுறேன் மறுபடியும். "நாவடக்கம் தேவைங்கிறார்." ரொம்ப அருமையான பாடல் இது. நாவடக்கம். இந்திரியம் என்கிற வார்த்தை இதுல பொருத்தி பார்க்கிறாங்க. என்ன நானு கேட்டேன் பாருங்களேன். ஆக்கம் படுக்கும் முதல் வார்த்தையே சொல்றாரு. அது ஆக்கம் தரும். அடுத்த வார்த்தை ஆக்கமும் கேடும் அதனால் வருதலான்னு திருக்குறள் சொல்றது மாரி, முதல்ல ஆக்கத்த சொல்லி கேடு என்ன? ஆக்கத்த சொல்லி கேடு என்ன? அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. ஆக்கம் படுக்கும்னே முதல் வார்த்தை. அது ஆக்கத்தை நம்மோடு சேர்க்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது அருந்தலைவாய் பெய்விக்குமா. அருந்தழை கையில விலங்க போட்டு எங்க போய் அடைக்க? சிறையிலயும் அடைக்குமா. அது நீங்க இப்ப சமீப அண்மை நிகழ்வுகள்ல நீங்க பார்த்திருக்கலாம். அடக்கம், வாயடக்கம், ஆக்கம் படுக்கும் அருந்தழைவாய் பெய்விக்கும் கொண்டு போய் தலையில போயிட்டு கட்டிரும். போக்கப்படுக்கும் அப்ப போகத்தை அது தருமா? போகத்தை தருமா? போக்கப்படுக்கும். அடுத்தது உலை நரகத்து உய்விக்கும். அந்த சொல்ல பத்தி அவ்வளவு அழகா வருது. காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே. நனி பேணும் பேணுமாறு நனி பேணுமாறு. அதுக்குதான் சொல்றாரு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சுழல் இழுக்குப்பட்டு. அத அக்கமும் கேடும் அதனால் வருதலாம். அப்படியே திருக்குறள் அங்கங்க அப்படியே புகுத்துக்கிட்டே போயிடலாம். நானலம் என்னும் நலனுடைமை சொன்னார். யானலத்துள்ளது அன்று பெருமைக்குரிய இல்லறம் சொல்றார். தாரம் நல்வதம் தாங்கி தலை நின்மின் தாரத்தை நல்ல விதமாக நடத்தி தலை நில்லுங்கள். ஊரும் நாடும் ஒரு உவத்தல் ஒரு தலை. நீ அப்படி நல்ல இல்லறம் நடந்தால் ஊரும் நாடும் உவத்தல் உறுதிங்கிறார். ஒரு தலை கடவுளும் வரவேற்பார்களாம். பிறர் மனையை விரும்பக்கூடாது நிறைய சொல்றாரு. என்னது ஆயினும் ஏதல் பெண் நீங்குமின் ஏதில் பெண் நீங்குமின் பிணந்தழ்விற்றுன்னு திருக்குறள் சொன்னிச்சு. இது ஏதில் பெண் இது பெண் நீங்குமின்னார். அரங்கிழப்புறத்தை அப்படி அடிக்கிட்டே போறாரு. பொய் பொய் பொய்யன் மின் பொய்யன் மின் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறாரு. அறம்பெற செய்யாமை செய்யாமையார்னு நன்றுன்னு சொன்ன மாதிரி பொய்யாமை பொய்யாமையாற்றின் அப்படின்னா இங்க திருக்குறள் சொல்லுது. இங்கே ஒரே ஒரு சொல் பொய்யன் மின் புறங்கூரன் மின். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் இங்க சொல்றாரு. சாதல் அறங்கூறும் சொன்னாரு. ஆக்கம் அறங்கூறும் ஆக்கம் தரும்னாரு. இங்கே புறங்கூரன் மின் யாரையும் வையன் மின் இன்னாச்சொல் சொல்லுது. யாரையும் வையன் மின் வடிவல்லன சொல்லி வடிவல்லன சொல்லி அழகலாதன செய்யேல் அப்படின்னு நமக்கு அவை சொல்றாங்க. இங்கு வடிவல்லன சொல்லி நீர் உயர்மீன். அதை சொல்லிட்டு நீ வாழலாம்னு நினைக்காத. இன்னா சொல்லி விடு அப்படிங்கலாம் சொல்றாரு. கொன்று உண்டு வாழு நாள் செயல் மின். கொல்லாமையை சமணம் மிக மிக வலியுறுத்துகிறது. இங்கு இது அது சார்ந்த நூல் என்பதாலே கொல்லாமையை மிக மிக வலியுறுத்துகிறது. கொன்று உண்டு வாழ்நாள் செய்யன்மின். அத வாழ்நாளை வளர்க்க வேண்டாம் சிறியாரோடுது என்மின். அவ்வளவு நல்லா சொல்லிட்டே போறாரு. கள்ளன்மின் அடுத்த வார்த்தை கல்லாமையை சொல்லுகிறார். அவர் சொல்ற முழு அதிகாரமும் இங்க வந்துருது. கள்ளன்மின் களவாயின யாவையும் கொள்ளன் மின். எப்படி அவன் அவன் திருடிக்கிட்டு வந்ததை நீ வாங்கிக்கிட்டீன்னா கொள்ளன் மின். கொலை கூடி வரும் மரம் எள்ளன் மின். அத
கொலையை எள்ளன்மின் இலர் என்றெண்ணி யாரையும் நல்லன்மின் இலர் என்று எண்ணி யாரையும் எள்ளி நகையாடாதே பிறர் பெண்ணோடு நன்னன்மின் பிற பெண்ணோடு நன்னன்மின் ரொம்ப அழகழகாம சொல்லுகிறேன். எல்லாம் எல்லாமே வேண்டுவான் என்பான் இணைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சுன்னு சொல்லி தருது நமக்கு வள்ளுவம். இது மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு. பலது என்னை கவர்ந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 72 பாடல்ல ஒரு 7, 8 பாடல் சொல்வதற்கே அந்த நேரம் ஆகுது. அந்த மாதிரி ரொம்ப அழகு. ஆற்றுமின் எதெல்லாம் செய்யுது? செய்யச் சொல்றாருங்களாம். ஆற்றுமின் அருள் ஆருயிர் மாட்டலாம். ஆருயிர் மாட்டலாம் அருள் செய்யின் மீன்கிறார். ஆற்றுமின்கிறார். ஆற்றுமின் அருள் ஆருயிர் மாட்டலாம். தூற்றுமின் அறம் அறத்தை பேணு துற்றுமின் மாற்று மின்கடி மாயமும் மானமும் போற்று மானம் போற்று போற்று இவை தவிர வேறு பொருள் இல்லைங்கிறார். இவைதான் பொருள்ங்கிறார். பொருளை பொருளாகச் செய்கிறது. பொருளை பொருளா பொதிந்து ஓம்பல் செல்லாது அருளை பொருள் அறம் செய்தல் வேண்டும். பொருளை காத்து கொள்ளு ஆனாலும் அறம் செய்தல் வேண்டும் அந்த பொருளாலே. அத பொருளை ஓம்புதல்ங்கிறது அற்றார் அழிபசி தீர்த்தல் ஒருவன் என்னத்துதான் பெற்றான் பொருள் வைப்புடி எது அற்றால் பரிபசித்து இதைத்தான் அவர் சொல்றாரு. பொருளை பொருளா பொதிந்து ஓம்பல் செய்யாது அருளை பொருள் அறம் செய்தல் வேண்டும் அப்படின்னார். மாறி நிறைய ஊன் உண்பதின் தீமையை சொல்கிறார். சொல்லிட்டே போறாரு. தவ வாழ்விய சிறப்புடையதுங்கிறாரு. காமத்திற்கு கண்ணில்லைங்கிறார். அந்த பாடல்கள் எல்லாம் காமத்தின் தீமை மடலேறுதலை பற்றியெல்லாம் சொன்னவரு காமம் கொண்டவர் வெட்கம் கொள்ளாருங்கிறார். காமம் கொண்டவர் வெட்கம் கொள்ளார். கடைசியில் அந்த பாடல்ல இல்லார் துஞ்சலில்லார் நற்றோள் மிகை பெரிது நாடி அரிதுன்பம் துன்பமாக்குங்கிறார். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகிற போது ஒன்றை மற்றும் சொல்லி நான் இதை இந்த பண்ணை பொய் கூறாமையை சொல்றாரு. இந்த மாதிரி அர்த்த அந்தந்த ஒரு சொல்லிலே சொல்லிட்டு போகுது. பொய்யின் நீங்குமின் பொய்யின்மை பூண்டு கொண்டு ஐயம் என்று அறநெறியாற்றுமின் பொய்யின் நீங்குமின் அடுத்தது பொய்யின்மை பூண்டு ஐயம் இன்றி அறநெறியாற்றுமின். அதே மாதிரி பொய் போல தீமை இல்லை செல்வம் நிலையற்றது வரிசையாக சொல்லிக்கொண்டே போறாரு. இளமையும் நிலையில்லையால் இன்பம் நின்று அல்ல பழமையும் அகுதே போல் இளமை நிலையாயால் இன்பமும் நின்று அல்ல வழமையும் அகுதே போல் வைகளும் துன்ப வெள்ளம் உழவென நிலையாதே செல்கதிக்கு என்றும் விளை நிலம் உழுவார் போல் வித்து நீர் செய்து கொள்மின். எப்படி பண்ணலாமா? விளை நிலம் உழுவார் போல் வித்து நீர் செய்து கொள்மின். வித்து அதை விதை நெல்லை உழவர்கள் எப்படி காப்பார்களோ அதுபோல இந்த செல்வம் நிலையாமை உள்ளது, இளமை நிலையாமை உள்ளது. நீ இருக்கிற போது வித்து போல எப்படி சேர்த்துருக்காங்க அது மாதிரி அறம் செய்து அறத்தை சேர்த்துக்கொள்னு சொல்லுது. இது போல மிக அருமையான பாடல்கள். ஒரு நான் நிறைவாக ஒரு பாடல் அது இயற்கை வளம் பாடுது. இந்த நூல் காப்பிய நலம் என்பதற்காக இவ்வளவு சொல்ல வர நம்ம மருதமிற்கு வீற்றிருக்குமாதோ அப்படி என்று கம்பன் கூறியது போல இங்கு எப்படி இருக்கு பாருங்களே. சென்னல் கரும்பினோடு இகழும். சென்னல் எப்படி ஆயிடுச்சான்? கரும்பளவு வளர்ந்துச்சான். சாதி அவ்வளவு வளர்ந்தா சென்னல் கரும்பினோடு இகழும்.
சரி கரும்பு என்ன பண்ணுச்சு? தீஞ்சுவை கண்ணல் கரும்புதான் கமுகை காய்ந்தழும். பாக்கு மரம் உயரத்துக்கு கரும்பு போச்சாம். சென்னல் என்னாச்சு? சென்னல் கரும்பினொடு இகலும் தீஞ்சுவை கண்ணல் கரும்புதான் கமுகை காய்ந்திழும். சரி கமுகுக்கு என்ன வேலை? அது என்ன பண்ண முடியும் அடுத்தது? இன்னவை காண்கிலன் என்று இவைகளெல்லாம் பார்க்க முடியல என்று ஊகமும் முன்னிய முகில்களன் முசும்புதைக்குமே இது மேகத்தை போய் முட்டுச்சான். சென்னல் கரும்பு அளவு வளர்ந்ததாம். கரும்பு கமுகு அளவு வளர்ந்து கமுகை முட்டியதாம். கமுகுக்கு வேற வழி தெரியல. இவைங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்னு மேகத்தை போய் முட்டிச்சுன்னு எழுதினார். இது மாதிரி இதுக்கு சேக்கிழாரும் இதை எழுதியிருக்காருன்னு உரையாசிரியர் எழுதுறாரு. கரும்பல்ல நெல்லென்னாம் கமுகல்ல கரும்பென்னாம் கரும்பல்லி குடைநீர துகளல்ல பகலெல்லாம் அரும்பல்ல முகையென்ன மடந்தையர்கள் வயலெல்லாம் நான் சொல்ல வர்றாரு. நிறைய நிறைய பாடல்கள். இந்த இந்த இயற்கை வர்ணனையோடு இதுகாகும் நமக்கு தவக்குறைவாலே வளையாபதி நூல் கிடைக்கிறது. ஆனால் அது ஒப்பற்ற நூலாக இருந்திருக்கிறது. இன்று சொல்லப்படுகிற கதை பொருத்தமில்லாத கதை. அதற்கெல்லாம் விளக்க நான் சொன்னேன். அது இந்த வளையாபதி நூல்ல நிலையாமையை சொல்லி நிலைத்த புகழுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுது. எதையெல்லாம் திருக்குறள் வழியில பொய்யன் மீன் வெள்ளாமை எல்லாத்தையும் சொல்லுது. பரன்மனை நயவாமை இவ்வளவையும் சொல்லுது. அத அழகான வரிகளில் வாழிலெஞ்சே என்ற பாடல்கள் எல்லாம் என்னை மிக வந்தது. ஒன்றை சொல்லிவிட்டு என் பரிதாபத்திற்குரிய நெஞ்சே இதை பார், நீ பார்த்து திருந்துங்கிறது தான் அது. இந்த குழந்தையை பற்றி பேசுகிற போது குறையிலா அறிவு, பொறுமையிலா அறிவு, புலமை, கல்வி இல்லாத புலமை சொன்னார். ஒவ்வொன்றும் 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 படிக்க படிக்க அது பல படிப்பினைகளை நமக்கு தருகிறது. இதை செவிபடி ஒவ்வொருவரை வழங்கி உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி. நன்றி.